வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மனிதர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடியதான ஒரு பிரச்சனை என்னவென்றால், அநேக காரியத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஆரம்பிக்கிற காரியத்தை எல்லாம் அவர்கள் பாதியிலேயே விட்டுவிட்டு அதை முடிவு வரைக்கும் அவர்கள் கொண்டு செல்வதில்லை. அநேக காரியங்களை துவங்குகிறார்கள், ஆனால் அந்த துவங்கக்கூடிய காரியமெல்லாம் அரைகுறையாக விட்டு செல்கிறார்கள். முற்றுபெறாத காரியங்களாக அநேகம் வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதனாலே அநேக விதத்திலே மனிதர்களுக்கு பாரம்தான் சுமக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக நேரத்திலே அந்த பாரமெல்லாம் அவர்களை அழுத்தும் பொழுது அவர்களால் தாங்க முடியாத ஒரு மனவேதனைக்குள்ளாக அல்லது மனசோர்விற்குள்ளாக அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால், இந்த நேரத்திலே நீங்கள் இந்த சிறிய நேரத்தை நீங்கள் செலவிடும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே கொலோசையர் என்ற ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்க முடியும். உண்மையான துவக்கம் என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். உண்மையான துவக்கம், அந்த உண்மையான துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது துவங்கினதாக இருக்கிறது. ஆனால் இதில் என்ன வேடிக்கை என்றால், நிறைய பேருக்கு அப்படி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் துவங்கி இருக்குதுங்கிறதே தெரியாமல் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை எப்படி துவங்கினதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுதான் சிக்கலான ஒரு காரியம். அப்போ பரிசுத்த வேதாகமும் அதை தெளிவாக சொல்லுகிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உற்று இந்த நேரத்திலே அதை கவனிக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்படுங்க. கொலோசையர் அதனுடைய 1வது அதிகாரம் வசனங்கள் 12 16 முடிய நான் வாசிக்கிறேன். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே தெளிவாக சில சத்தியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக 2 சத்தியங்களை உங்கள் மத்தியிலே இந்த நேரத்திலே நான் வைக்க விரும்புகிறேன். அந்த 2 சத்தியங்களும் 2 விதமான துவக்கத்தை உள்ளடக்கினதாக இருக்கிறது. அந்த 2 விதமான துவக்கத்திலும் நீங்கள் அதிலே காணப்படுகிறீர்கள். ஆனால் அந்த 2 விதமான துவக்கத்திலும் 1வது துவக்கத்திலே நிச்சயமாக நீங்கள் அதிலே காணப்படுவீர்கள். 2வது துவக்கத்திலே நீங்கள் அதிலே காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அது என்ன அந்த 2 விதமான துவக்கம்? 1வது துவக்கமானது இங்கே தெளிவாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? குமாரனாகிய அவருக்குள். அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. பூமியில் உள்ளதும் வானத்தில் உள்ளதும் பூமிக்கு உள்ளாக இருக்கிறதும் இவை எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது, படைக்கப்பட்டதாக இருக்கிறது. நாமும் இப்படியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டோம். மனிதர்கள் என்று சொல்லுவதைப் போல, அவர்களுடைய யோசனைகள் சொல்லுவதைப் போல திடீரென்று வானத்திலே ஒரு பெரிய ஒரு வெடி உண்டாயிற்று. அந்த பிக் பேங்னு சொல்லக்கூடியதான அப்படிப்பட்டதான ஒரு பெரிய வெடி போல வெடித்து அதிலிருந்து பரிணாமமெல்லாம் உண்டானது, ஒவ்வொன்றாக வளர்ந்தது. அமீபாவிலிருந்து அடுத்தடுத்த படிகளாக கடைசியாக மனிதனானவன் வந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மனிதன் உண்டாகவில்லை.
வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் மட்டுமல்ல, நீங்கள் காண்கின்ற யாவும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம், இந்த டேபிள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதா? நாம் உட்காரக்கூடிய நாற்காலியானது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதா? சொல்லப்போனால் உண்மைதான், அதையும் தேவன்தான் சிருஷ்டித்தார். காரணம், அதனுடைய மூலக்கூறுகள் திடீரென்று உருவாகவில்லை. அது ஏற்கனவே தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்திலிருந்து எடுத்துதான் நாம் அதை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் உண்டாக்கினதற்கும் மனிதன் உண்டாக்குகிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தேவன் உண்டாக்கினது என்று சொல்லும் பொழுது அதை எபிரேய மொழியிலே இப்படியாக சொல்லுகிறார்கள், எக்ஸ் நிஹிலோ, அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது வெறும் வார்த்தையினாலே உண்டாக்கினது, அல்லது அவருடைய வல்லமையினாலே உண்டாக்கினது, வெறுமையிலே உண்டாக்கப்பட்டது. ஆனால் மனிதன் படைக்கிற எல்லா காரியங்களும் வெறுமையில் அல்ல, அதற்கு ஏதோ ஒரு மூலக்கூறுகள் இந்த பூமியிலிருந்து மனிதன் எடுக்கிறான். நாம் நாற்காலி செய்ய வேண்டுமென்றால் அதற்கு உண்டான கட்டைகளை நம்ம இந்த பூமியில ஏற்கனவே கடவுள் உண்டாக்கின அந்த மரத்திலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். நாற்காலியோ மேஜையோ வேறு எதையும் நம்ம எடுத்தாலும் சரி, அல்லது உலோகங்களாக இருந்தாலும் அதையும் பூமியிலிருந்து எடுக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் மனிதன் இந்த பூமியை கடவுள் உண்டாக்கினது நிமித்தமாக அதிலிருந்து தான் உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் எதையெல்லாம் படைக்கிறானோ அதற்கும் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்ங்கிறதுக்கும் வித்தியாசமானது இப்படிதான் இருக்கு. அப்ப கடவுள் மனிதனை அவர் தமது சாயலாக படைத்தார். இந்த பூமியில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் உருவாக்கினார். எனவே முதலாவது துவக்கத்திலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தார், என்னுடைய குடும்பத்தார், நாம் பார்க்கிற எல்லா மனுஷங்களும் இருக்கிறோம். நாம் பார்க்கிற டேபிள், சேர், மரம் எல்லாம் அதில் உள்ளடங்கினதாக இருக்கு. இது முதலாவது சிருஷ்டிப்பாக இருக்குது, முதலாவது படைப்பாக இருக்கு, அல்லது முதலாவது துவக்கமாக காணப்படுகிறது. இது ஏறக்குறைய இந்த பூமி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாட்களிலிருந்து நம்ம கணக்கு வைத்ததுன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் இந்த பூமியை படைத்தார். பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுது. இயேசுவுக்கு முன்பதாக 4000 வருஷங்களும், இயேசுவுக்கு பின்பதாக இப்பொழுது 2000 வருஷங்கள், ஏறக்குறைய 6000 வருஷங்களாக இந்த பூமி காணப்படக்கூடியதாக இருக்கு. தேவன் இந்த பூமி 6000 வருஷங்களாக அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த துவக்கத்தில் 6000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் துவங்கின பொழுது அந்த துவக்கத்திற்குள்ளாக நீங்களும் நானும் காணப்படுறோம். நமக்கு முந்தைய தலைமுறைகளும் இருக்கிறாங்க, நமக்கு அடுத்த தலைமுறைகளும் காணப்படுறாங்க. எனவே முதலாவது படைப்பிற்குள்ளாக, முதலாவது துவக்கத்திற்குள்ளாக எல்லா மனிதர்களும் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவது துவக்கம் என்னது? அதையும் இந்த வேதாகமத்தில் நாம் வாசித்த இந்த பகுதியில் தெளிவாக நம்ம பார்த்தோம். அது என்ன சொல்லப்படுகிறது? அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, மேலுள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுதான் இரண்டாவது துவக்கம். அது என்னது? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தாரு. எதற்காக அவர் மன்னித்தாரு? நாம இந்த இருளினுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி ஒளியினுடைய பிள்ளைகளா நாம மாறணும். இந்த பூமிக்குண்டான ராஜ்யத்திலிருந்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கணும். இந்த பூமியினுடைய முதலாவது துவக்கத்திலிருந்து நம்மை இதற்கு அடுத்து இருக்கக்கூடியதான ஒரு இரண்டாவது துவக்கத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்லணும். மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறது எனக்கு இந்த பூமியினுடைய வாழ்க்கையோடு முடிந்து போகக்கூடியதா இருக்குன்னு. ஆனா ஒருபோதும் இல்லை. இந்த பூமியோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிகிறதுன்னா நிச்சயமாகவே மனுஷன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதற்கு அடுத்து ஒரு துவக்கம் இருக்கிறது. அதுதான் உண்மையான துவக்கம். அதை குறித்து வேதத்துல தெளிவாக சொல்லுது. ஒருவேளை நீங்க எந்த மார்க்கத்தை நீங்க நம்பக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, எல்லா மார்க்கங்களும் அது சொல்லுது. இதற்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது. சொர்க்கம்பாங்க, பரலோகம்னு சொல்லுவாங்க, அல்லது கைலாசம்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுது. என்னது? இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை ஒரு நித்தியமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் உண்மையான துவக்கமா இருக்கு. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த பூமியில வாழ்றது உண்மையான வாழ்க்கை கிடையாது. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. அதற்கு நம்ம ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்பட முடியும்? அதை தான் நீங்க தெளிவாக சொல்கிறார்.
அவர் நமக்காக நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளணுங்கிறதுக்காக அவர் இந்த பூமியில சிலுவையில் மரித்தார். உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய எல்லா விதமான அக்கிரமங்களையும் குற்றங்களையும் அவர் அந்த சிலுவையில சுமந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை தந்திருக்கிறார், மீட்பை தந்திருக்கிறார். மீட்புன்னு சொல்லும் பொழுது காப்பாற்றியிருக்கிறார். எதிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் நியாயமாக பார்க்கணும்னா ஒரு தண்டனை தான் கொடுக்கப்படணும். நான் செய்த குற்றங்களுக்கு எனக்கு தண்டனை தான் கொடுக்கப்படணும். நான் குற்றங்களை செய்துட்டு எந்த நீதிபதியும் அந்த குற்றத்திற்கு தண்டனையே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக போயிருங்க, உங்களுக்கு விடுதலையை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி எந்த நீதிபதியும் சொல்ல முடியாது. சொல்லுவாருன்னா அவர் அநீதி உள்ளவராக தான் இருப்பார், நீதி உள்ளவராக இருக்க முடியாது. காரணம், குற்றங்களுக்கு உண்டான தண்டனைகள் உண்டு. அப்படி மனிதனுடைய எல்லா விதமான குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் தேவன் தரக்கூடிய ஒரே தண்டனை என்னதுன்னா நித்தியமான நரகம் தான். அந்த நித்தியமான நரகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார் நம்மை. அப்படி காப்பாற்றப்பட்ட நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னது? இந்த இயேசுவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் வாழணும். இந்த இயேசுவை நாம் அன்பு கூறணும். அந்த இரண்டாவது இருக்கக்கூடியதான ஒரு துவக்கத்திற்கு நாம் பங்காளிகளாக நம்ம மாறணும். அந்த இரண்டாவது உள்ள துவக்கத்திற்கு நம்ம பங்காளிகளாக மாறணும்னா இந்த வேளையில் நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுடைய முழு மனதோடு கூட நீங்கள் இயேசுவிடத்தில் கேளுங்க. இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எனக்கு நித்தியமான சந்தோஷத்தை தாருங்க, ஒரு முடிவில்லாத சந்தோஷத்தை தாருங்க. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா கவலைகளும் போகணும். என்னை அழுத்தி கொண்டிருக்கக்கூடியதான பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு போகணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா குற்றங்களும் பாவங்களுக்கும் உண்டான தண்டனையை நீங்கள் அந்த சிலுவையில் சுமந்து தீர்த்தீங்க அப்படிங்கிறத நான் முழு மனதோடு நம்புகிறேன். எனக்கு ஒரு அழிவில்லாத ஒரு இரண்டாவது ஒரு துவக்கத்தை நீங்கள் கொடுங்க. அந்த ஒரு வாழ்க்கைக்கு என்னை பங்காளியாக மாற்றுங்க அப்படின்னு இந்த வேளையில் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயம் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கையில் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். நிச்சயமாக உங்களுக்கு உண்மையான மனதோடு நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை அவர் தரக்கூடியவராக இருக்கிறாரு. இரண்டாவது தூக்கத்திற்கு நீங்கள் பங்காளிகள் ஆனீர்களா? இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும், வேற யாரும் சொல்ல முடியாது. உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அதற்குண்டான பதிலையும் நீங்கள் எழுதுவதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.